ஹலோ, ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா கிறிஸ்பி எக் வடை. ஸோ இது முட்டையில் எப்படி வடை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பாயில்டு முட்டை நான் ஒரு 7 முட்டை நல்லா பாயில் பண்ணி வச்சு வெறும் இந்த ஒயிட் ஒண்டி எடுத்துக்கிறேன் செப்பரேட்டாக. அந்த எல்லோது வந்து சைடில் எடுத்து வச்சிரு. ஒயிட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எல்லா முட்டையும். இப்போ இது கூடவே சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் நான். இது கூட ஒரு பெரிய ஆனியனு நல்லா ஸ்லைஸா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், அதுவும் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறமா தனியாத்தூள், இது 3ம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சீரகம், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இதில் அரிசி மாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன் நான். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வர மட்டும் நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி வரணும். அது மட்டும் நல்லா பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு பால் அப்புறமா வடை மாதிரி தட்டி நான் ஒரு ஃப்ரீசரில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். இது டைரெக்டாக ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் நான். ஸோ ஒரு 4 to 5 மினிட்ஸ் எடுத்தாலும் ஒரு பேனில் நல்லா ஆயில் விட்டு நல்லா கொதி வந்தணும். நம்ம வச்சிருக்க அந்த வடை வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்டு நான் நினச்சி பயந்துட்டு இருந்தேன், எங்கே பிரிஞ்சு வந்துடுமோ இல்லை என்ன ஸ்பாயில் ஆகிடுமோன்ட்டுன்னு டவுட்லேயே பண்ணேன். ஓகே, நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டேஸ்ட் வைஸும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது குயிக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஈச் சைடு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கோன்னா நல்லா கிறிஸ்பியாக, உள்ளவும் நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டாக கொடுக்கும். இதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். ஸோ சூப்பராக வந்துச்சு. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துன்னா நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். ஒன்று வந்து வடை மாதிரி போட்டு, இன்னொன்று வந்து போண்டா மாதிரி போட்டேன். பட் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஸோ இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆனால் டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துச்சு. இது டீ காஃபிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் கெஸ்ட் யாருனா வந்தாங்கன்னா டீ காஃபிக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.